மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 8 நாளிலே பார்த்து அதே 1ஆம் வசனத்தை தான் இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிறோம். நான் மீண்டுமாய் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? 8 நாளிலே அவர் நமக்கு வெளிச்சமாயிருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். இன்னி நாளில் நாளையுடைய மன்னாவின் தலைப்பு கர்த்தரின் இரட்சகர், நான் பயப்படேன். அவரின் இரட்சகராயிருக்கிறார். எனக்கு இரட்சிப்பை தருகிறவர் அவர் மாத்திரம்தான். இவரால் அன்றி வேறு ஒருவராலும் எனக்கு இரட்சிப்பு இல்லை, நமக்கு இரட்சிப்பு இல்லை. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் இருக்கிறவர் ஒரே நமக்கு இரட்சகராயிருக்கு. 3ஆம் சங்கீதத்திலே 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நமக்கு இரட்சிப்பை தருகிறவர் கர்த்தர், அவர்தான் நமக்கு இரட்சிப்பை தருகிறவர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் நமக்கு இரட்சிப்பு இல்லை. வானத்திலும் பூமியிலும் எந்த பகுதியிலுமே எங்குமே அவராலே அன்றி வேறு ஒருவராலும் இரட்சிப்பு இல்லை என்று திட்டவட்டமாய் வேதம் சொல்லுகிறது. அவர் நம் இரட்சகராய் இருக்கிறபடியால் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இரட்சிப்பை தருவதற்காகத்தான் தன்னைத்தானே பலியாக ஒப்புக் கொடுத்தார். என் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறதுனாலே அவரும் நம்மை போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடைய மனுஷனாக இந்த உலகத்திலே வந்து தன்னை ஒப்புக் கொடுத்தார். அவருடைய சிலுவை மரணம் தான் நமக்கு நித்திய மீட்பை பெற்று தருகிறது, நித்திய ரட்சிப்பை பெற்று தருகிறது. எனவேதான் அவருக்கு இரட்சகர் என்று அவரை நாம் அழைக்கிறோம். கேட்கிற அருமையான தேவச்சனமே, அவரால் தான் ரட்சிப்பு என்கிறதை அறிந்து உணர்ந்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடியாக நடுக்கத்தோடும் பயத்தோடும் அந்த ரட்சிப்பு நம்மிலே நிறைவேற பிரயாசப்பட, ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும். எந்த ஒரு காரியத்திலும் பிரயாசம் இல்லாமல் மீட்பு இல்லை. எந்த காரியத்திலும் பிரயாசப்படாமல் எந்த ஒரு காரியம் நமக்கு சித்திக்கிறது இல்லை. பிரயாசப்பட வேண்டும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனுடைய இரக்கத்தை பெறுகிறான். யாருக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்கிறது என்று சொன்னால், பாவ அறிக்கை செய்கிறவன், தங்களுடைய குற்றங்களை உணர்ந்து அவரை தேடுகிறவர்கள், ஒருங்குணதும் நறுங்குணதுமான இருதயத்தோடு அவரை சேவிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு சமீபமாய். அப்படியாக அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நாம் பிரயாசப்படும். எபிரேயரின் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இதனை பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றிருப்பீர்களே, ஆனால் தேவ தண்டனை எப்படி தப்பித்துக் கொள்ளும்? எனவே நம்முடைய இரட்சகர் நமக்காய் நமக்கு ரட்சிப்பை அருள வேண்டும் என்பதற்காக தன்னை தானே பலியாய் ஒப்புக் கொடுத்தவர் இன்னும் ஜீவிக்கிறார். அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் பயப்படாமல் இருப்பார்கள். எந்த சூழ்நிலையிலும் பயப்படாமல் இருப்பார்கள். எனவே ரட்சிப்பில் நாம் நிலைத்திருப்போம். இரட்சகரை நமக்குள்ளே கொண்டு வருவோம். நம்மை வாழ வைக்கிற தேவனாக அவர் இருப்பார் என்கிறதிலே சொன்னேன். நாம் ஜெபப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு ரட்சிப்பை தருவதற்காக நீர் உம்மை தாமே பலியாக ஒப்புக் கொடுத்தீர் அல்லவா? நீர் ஒப்புக் கொடுத்ததினாலே, உண்மைய ஜீவபலியாக நீர் ஒப்புக் கொடுத்ததினாலே எங்களுக்கு மெய்யான மீட்பை கிடைக்க பண்ணியிருக்கிறீர் அப்பா. நாங்களும் அந்த மீட்பை பெறுவதற்கு, அந்த ரட்சிப்பை பெறுவதற்கு பிரயாசப்பட வேண்டுமே கர்த்தாவே. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் ரட்சிப்பை பெறுகிறான். ஆம்,
ரட்சிப்பை பெறுவதற்காக நாங்கள் ஆண்டவரே குற்றங்களை உணர்ந்துமை தேட, பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட எங்களுக்கு பேருதவி செய்ய வேண்டும் என செபிக்கிறோம். உடைய கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.